சற்று முன் எதிரான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த புகாரில் சிக்கினால் உடனடியாக ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஏன் ரேஷன் கார்டு ரத்து? யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2 கோடிக்கும் அதிகமானோர் ரேஷன் கார்டு பயனாளிகள் உள்ளனர். அவர்களுக்கு மலிவு விலையில் மளிகை பொருட்களை விற்பனை செய்யும் தமிழ்நாடு அரசு இலவச அரிசி மற்றும் கோதுமையும் வழங்கி வருகிறது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரேஷன் அரிசி இலவசமாக தமிழ்நாடு அரசு இலவசமாக வழங்கி வருகிறது. ஆனால் இதனை சிலர் கள்ள சந்தையில் விற்பனை செய்து வருகின்றனர். இது தொடர்பாக புகார்களை தமிழ்நாடு அரசு மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழ்நாடு அரசு விதிமுறைகளின்படி ரேஷன் அரிசியை விற்பனை செய்வதும் குற்றம். ரேஷன் அரிசியை பணம் கொடுத்து பயனாளிகளிடம் வாங்குவதும் குற்றம். இருவருக்குமே சட்டப்படி தண்டனை மற்றும் அபராதம் உள்ளது. இருப்பினும் சிலர் சட்டத்தை மிகாமல் கள்ள சந்தையில் ரேஷன் அரிசியை விற்பனை செய்கின்றனர். அதேபோல் கள்ள சந்தையில் ரேஷன் அரிசியை வாங்குபவர்கள் அதனை மூட்டை மூட்டையாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் கடத்துகின்றனர். வாகன சோதனையின் போது பிடிபட்டால் ரேஷன் அரிசி மற்றும் அதனை கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனம் இரண்டும் பறிமுதல் செய்யப்படும். இதனையொட்டி தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைத்து ரேஷன் அரிசி கடத்தல் குறித்து தமிழ்நாடு அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. அண்மையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் எச்சரிக்கை அறிவிப்பில் ரேஷன் அரிசியை விற்பனை செய்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களின் குடும்ப அட்டை பண்டகங்கள் இல்லா குடும்ப அட்டையாக மாற்றப்படும் என எச்சரித்துள்ளன. அதாவது வேறுமென குடும்ப அட்டையை அடையாள அட்டையாக மட்டுமே பயன்படுத்தி கொள்ள முடியும். இனி எப்போதும் இந்த கார்டுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது. அத்துடன் ரேஷன் அரிசியை விற்பனை செய்ய குற்றத்திற்காக சட்ட ரீதியான நடவடிக்கையும் எதிர்கொள்ள நேரிடும். எனவே ரேஷன் அரிசி வாங்கும் பொதுமக்கள் வெளிச்சந்தையில் விற்பனை செய்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என இதன் மூலம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தபால் நிலைய சேமிப்பு கணக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வசதி, அதாவது தபால் நிலைய சேமிப்பு கணக்கை அதன் பல்வேறு கணக்குகளுடன் இணைப்பதற்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பிரச்சனை வந்த பிறகு நாட்டு மக்கள் சேமிப்பு திட்டங்களில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன. குறிப்பாக தபால் நிலைய சிறு சேமிப்பு திட்டங்களில் அதிக பேர் முதலீடு செய்கின்றனர். தபால் நிலைய சேமிப்பு திட்டங்களில் அதிக வட்டி வருமானம் கிடைப்பதோடு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் முதலீடு செய்யலாம். பணமும் பாதுகாப்பாக இருக்கும். தபால் நிலைய சேமிப்பு திட்டங்களை மொபைல் மூலம் பயன்படுத்தவும். மொபைல் வங்கி சேவை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தபால் துறை சார்பாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி நாடு முழுவதும் 650 கிளைகளையும் 1.63 லட்சத்துக்கும் மேற்பட்ட அணுகல் மையங்களையும் கொண்டுள்ளது. குறிப்பாக குஷிநகர் மாவட்டத்தில் ஒரு கிளையும் 224 அணுகல் மையங்களும் உள்ளன. சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகள், டெபிட் கார்டு, உள்நாட்டு பண பரிமாற்ற சேவைகள், காப்பீடு சேவைகள், டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்
ஆதாரில் மொபைல் எண் புதுப்பித்தல் மற்றும் குழந்தை உட்பட பயனாளி இணைப்பு சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை இந்த வங்கி வழங்குகிறது. டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் மற்றும் ஆதார் தொடர்பான சேவைகளை வீட்டில் இருந்தபடியே பயனாளிகள் பெற தபால்காரர்கள் மற்றும் கிராமப்புற சேவகர்கள் மூலம் இந்தியா அஞ்சலக வங்கி உதவுகிறது. பொதுமக்கள் ஓய்வு திட்டம் பெறுவோருக்கு இந்த சேவைகளை வழங்க மாநில அளவில் பல்வேறு துறைகளுடன் இது இணைந்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் டிசம்பர் 31ஆம் தேதி நிலவரப்படி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியில் ஆதார் இணைக்கப்பட்ட சுமார் 7.3 கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. 7.68 கோடி வாடிக்கையாளர்களின் ஆதாரில் மொபைல் எண்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. 81.17 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை சேர்க்கை சேவைகளை வழங்கியுள்ளது. ஓய்வூதியம் பெறும் 24 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை வழங்கியுள்ளது. இந்த விவரங்களை மத்திய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் மேம்பாசானி சந்திர சேகர் வெளியிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் பிரபலமான ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது சொமேட்டோ. நிறுவனத்தின் பெயர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டு வருகின்றனர். ஃபுட் ஆர்டர் செய்யும் வழக்கம் பெருமளவில் அதிகரித்து விட்டது. சென்னை துவங்கி பல நகரங்களிலும் தற்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டு வருகின்றனர். இன்றைய காலத்தில் அனைத்துமே டிஜிட்டல் மயமாகி விட்ட நிலையில் உணவுகளுமே ஆன்லைனில் ஆர்டர் செய்து மக்கள் சாப்பிடலாம். ஹோட்டல் சென்று சாப்பிடுவதற்கே பார்சல் வாங்குவதற்கோ நேரம் இல்லாதவர்கள் தாங்கள் விரும்பிய உணவுகளை ஆன்லைனிலேயே ஆர்டர் செய்து சாப்பிட்டு வருகின்றனர். இந்தியாவில் செயல்பட்டு வரும் ஃபுட் ஆர்டர் தளங்களில் பிரபலமானதாக ஸ்விக்கி, சொமேட்டோ ஆகியவை உள்ளன. பெரும்பாலான மக்கள் இந்த தளங்களில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டு வருகின்றனர். பிரபலமான உணவு டெலிவரி தளங்களாக இவைகள் உள்ளன. சொமேட்டோ, ஸ்விக்கி வாடிக்கையாளர்களுக்கு பலவிதமான ஆஃபர்களை தொடர்ச்சியாக தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றன. இந்நிலையில் பிரபல உணவு டெலிவரி நிறுவனமான சொமேட்டோ புதிய மாற்றம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. அதாவது இந்த தளத்தின் பெயர் எட்டனல் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதிய லோகோவும் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சொமேட்டோவில் நிறுவனர் கூறுகையில் அதில் வீட்டை வாங்கியபோது எட்டனல் என அழைக்க துவங்கினோம். நிறுவனத்தையும் பிராண்டையும் வேறுபடுத்தும் விதமாக இதனை செய்தோம். இதனை ஒரு நாள் அனைவருக்கும் தெரிவிக்கும் விதமாக பொதுவெளியில் அறிவிக்கவும் திட்டமிட்டு இருந்தோம். அதன்படி சொமேட்டோ லிமிடெட் என உள்ள நிறுவனத்தின் பெயரை இட்டர்னல் லிமிடெட் என மாற்ற விரும்புகிறோம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.